தமிழ்நாட்டில் கடந்த 4-5 நாட்களாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாகுபடி. இதுவரை கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போயிருக்காரு. இன்னும் 183 பேர் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறும். அதுல பலருடைய ஆரோக்கியம் கவலைப்படுகிறது. ஆகவே இறந்தவர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. ஆனால் குறிப்பா 2 செக்ஷன்ஸ். ஒன்று தமிழ்நாடு போலீஸ், ரெண்டாவது அந்த போலீஸுக்கு மந்திரியா இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம். நேற்றைய தினம் 4700 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது. 870 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த 4700 லிட்டர் இந்த 4 நாள்ல உற்பத்தி ஆச்சு. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஊழல் போடுறது நடந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியிலே பெரிய கோபம் வந்ததுனால ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நீ ஜர்க் ரியாக்ஷன். அந்த நீ ஜர்க் ரியாக்ஷன் தான் இந்த 4700லாம். ஏன் ஹெல்மெட்டு போடல, வேண்டிய புத்தகங்கள் இல்லை, ரெகுலரா பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மது தடை பிரிவு ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு செக்ஷனே போலீஸ்ல இருக்கா இல்லையா? அவங்க ஏன் ரெகுலர் பெட்ரோல் இல்லை? ஏன் அவங்க ரெகுலரா கைது பண்றது இல்லை? அது இருந்தா நிச்சயமா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது. சரி, போன வருஷம் 28 பேர் செத்து போனாங்கல்ல, அப்ப கைது செஞ்சவங்கள அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். யாரை ஏமாத்த இந்த நடவடிக்கைன்னு கேட்கிறேன் நான். பழிச்சுன்னு என்ன பண்ண போறீங்க? அந்த 870 பேரும் குண்டாசுல போட்டீங்களா? இந்த நடவடிக்கை இப்ப மக்கள் இன்னைக்கு கோபமா இருக்காங்க. அதனால இந்த மாதிரியா போக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மக்களும் மறந்துடுவான், அரசாங்கமும் மறந்துடும். இந்த மாதிரியா இருக்கிற நடவடிக்கை தொடர முடியாது, தொடரக்கூடாது. இது அத்தனை ஏன் நடக்குது? நான் அரசியலுக்காக குற்றஞ்சாட்டணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த ரைடு போறாங்க, ரைடுல பல இடத்துல ஊழல் போட்டதை கைப்பற்றாங்க. அங்க ஸ்டாலின் படம் ஒட்டி இருக்கா இல்லையா? அப்ப இந்த சாராயம், கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் காய்ச்சற அத்தனை பேரும் திமுக காரங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்க முடியும். அதனாலதான் போலீஸ் இதுவரை கை வைக்கலைங்கிறேன். நேற்றுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா ஆர்ப்பாட்டத்தை அடிங்கப்பா, நான் மதுரையில இருக்கும்போது அந்த டிசி தாபரார், ஐ எம் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு. யார் இல்லைன்னா டோன்ட் பி ஸ்டாலின் சர்வெண்ட்ங்கிறேன். நீங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொல்லல. he has got 2 roles, dual roles. சிஎம் ஸ்டாலினா அவர் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா, இல்ல திமுகவின் தலைவர் ஸ்டாலினா பிஹேவ் பண்றாரா? திமுகவின் தலைவரா தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தை தடுக்கிறதுங்கிறது not as சீஃப் மினிஸ்டர் but as டிஎம்கே பிரசிடென்ட். சரி, ஒரு நாள் தடுத்துட்டீங்க, இருமாந்து ஆஹா பிஜேபி ஆர்ப்பாட்டம். நாளைக்கு இந்த படங்களையும் வீடியோக்கள், ஸ்மால் கிளிப்ஸ் விக்கிரபாண்டியில வீடு வீடா கொண்டே கொடுத்தா வாட் கேன் தி சீஃப் மினிஸ்டர் டூ? ஏன் அந்த ஆப்ஷன் எங்க கையில் இல்லையே? வாட்ஸ்அப்ல போடுறோம், வீடு வீடா கொண்டே கொடுக்கறோம். இங்க பாருங்க, இது விஷச்சாராய அரசாங்கம். இன்னைக்கு 4700 லிட்டர் பிடிச்சிருக்கீங்க. ஒரு நாள்ல உற்பத்தி பண்ணதா? அந்த காவல்துறை அதிகாரிகள் டிரிலெக்ஷன் ஆஃப் டியூட்டில அவங்க மீது நடவடிக்கை இருக்குமா? ஏன் இவ்வளவு நாளா போகல? அது மக்கள் கோபப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவங்க கோபத்தை தணிக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் செயல்படுறது.
இதோட நீங்க விட்டுட்டு போன 28 பேர் இறந்து போனப்ப நடந்த மாதிரியே திருப்பியும் நடப்பீங்க. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கேட்குது, சிபிஐ விசாரணை வேணும். உங்க சிபிசிஐடி விசாரணை எல்லாம் அதெல்லாம் அறிவாலய அரேஞ்ச்மெண்ட். அதனால உடனடியாக எந்த தயக்கமும் இல்லாமல், மடியில கனம் இல்லைன்னா முதல்வருக்கு மடியில பயம் தேவையில்லை. ஆகவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டேன்.